நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்க தீபா பாஸ்கர். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா வந்திருக்கவர் எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியா தெரிஞ்சிருக்கும். பன்முகம் திறமை கொண்டவர். அது மட்டும் இல்ல, நட்சத்திர பேச்சாளர், தயாரிப்பாளர், இயக்குனர், பல திறமைகள் உண்டாயிருக்கு. அவர்கிட்ட தான் பேச போறோம். அன்பழகன் சார், வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? இப்போ கூட்டணி பத்தி எப்படி சொல்றீங்க? ஏன்னா ஓபிஎஸ், எடப்பாடி சார் ரெண்டு பேருமே வந்து இங்க முட்டலும் மோதலுமா இருக்கு. இந்த சமயத்துல ஓபிஎஸ் எதுக்கு இப்ப சொன்னீங்க? அதிமுக பேசணும். ஓகே, அவருக்கு தனி கடை திறக்க போனாரு. ஆள் இல்லாத இடத்துல டீ ஆத்திட்டு அவர் போயாச்சு. இல்ல, அவர் இப்ப எங்க அதிமுகல உள்ளுக்குள்ள யார் இருக்குமோ அதுல ஒரு சின்ன ஒரு கருத்துனா கூட அதை பேசுறதுக்கு நியாயம் உண்டுங்கிறேன், வாதம் உண்டு. இல்ல, வெளியே போறவங்க பல பேருக்கு இது ஒரு சந்தேகமா இருக்கு. நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்லிடுங்கன்னு தான் கேக்குறேன். அவர் தனியா போயாச்சு இல்லையா? போயாச்சு. எப்போதையும் போயாச்சு இல்ல? போயாச்சு. தினகரன் போயாச்சு இல்ல? அவரும் போயிட்டு எல்லாரும் தொடர்பு இல்லைக்கு அப்பால் இருக்காங்க. இப்போ அதிமுக தொண்டர்களோட இருக்கு. இந்த இயக்கம் இப்ப தேர்தலில் 2026 எதிர்கொள்ளுது. தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதுக்கு ரெடி ஆயிட்டான். அது நாங்க தான். இப்போ நீங்களே கேட்கணும். விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவரு 67 இருந்து கூட்டணி ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. 67 இருந்து அண்ணா சமயத்துல இருந்து அந்த ஃபார்முலா தியரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கூட்டணிங்கிறது ஓட் பேங்க் அதிகமாக, அதான் ஓட் பேங்க்னு ஒரு வார்த்தை. இப்போ அது கூடும்போது கொஞ்சம் ஏறும். கூட்டணி வைக்கும்போது கொஞ்சம் ஓட்டு ஏறும். அப்புறம் அந்த பேலன்ஸ் பண்ணி தூக்கி உங்களுக்கு ஒரு சிகரத்தில் வச்சு சிக்ஸர் அடிக்கிறது மக்கள். கண்டிப்பா 30%, 35% வரும். அந்த 35% யாருக்கு மறியுதோ மறைஞ்சிரும். திமுகவுக்கு ஜாதகம் இல்லை, பாதகம். அதாவது ஒரு பழமொழி உண்டு, ஆசைக்கு அக்காளா கட்டிட்டு கொஞ்சிருக்கு குழந்தையால வச்சுக்கிட்டாங்க. அன்னி ஒரு சொல்லோட உண்டு. பெரிய முதல்வர், சின்ன முதல்வர், பெரிய பண்ணையார், சின்ன பண்ணையார், இல்லை பெரிய தத்தி சின்ன தத்தின்னு சொல்லலாம். இதுதான் உண்மை. துண்டு சீட்டை வச்சு அந்த சீட்டை உருவினா ஒன்றும் பேச முடியாது. அதெல்லாம் ஒத்துக்கணும் இல்லையா? பத்திரிகையாளர் பல இடத்துல கேள்வி கேட்டால் கண்டவெல்லாம் உள்ள வந்து பதில் சொல்கிறான். மா சுப்பிரமணியம் எந்தெந்த அமைச்சரோ பேசுகிறான். அதாவது நிறைய காமெடியன்கள் இப்போ அங்கே தான் இருக்காங்க. சேகர் பாபு எல்லா குளத்துல இருக்க தாமரை எடுக்க சொன்னாராம். தாமரை குளத்துல தானே மலரான். ஆமா, குளத்துக்கு அழகே தாமரை தான். அது தெரியல, நீங்க போய் அவர்கிட்ட கேளுங்க. அதிகாரி அவருக்கு தாமரை வேற மாதிரி தெரியும் போலுக்கு, வேற சின்ன மாதிரி தெரியும் போலுக்கு. தாமரையும் தாமரையா பார்க்கல, தாமரை சின்னமா மாறிடுச்சா? ஆமா, குளத்துக்கு அழகே தாமரை தானே சார். அதை நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க. நம்ம எல்லாம் எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்கோம் சோசியல் மீடியால, கேட்க மாட்டேன். அதோட ஒரு காமெடி, ஏன் செல்போன இருக்கு, நான் தவறி விழுந்தா எனக்கு திருப்பி தரணும் இல்லையா? ஆமா, அது என்ன தெரியுமா? பெரிய சாதனை பண்ணிட்டாராம். சட்டமன்றத்தில் அவர் சொல்றாரு, தீர்க்க முடியாத பிரச்சனையும் ஸ்டாலின் ஐயா, சாக்ரட்டிஸ் அண்ணன் ஸ்டாலின் ஐயா தீர்த்தாரண்ணே. என்ன பிரச்சனைனா, ஏன் செல்போனை தெரியாம ரூபா போடும்போது போட்டேன், அதுக்கு என்கிட்ட ஏலம் போட்டு ஒரு தரம் 1000, 2000, 10,000 இது கொடுங்க. அதான் நான் கேட்டேன். ஒரு பொண்ணு பெரிய அந்த காடா துணியில தான் முண்டியில் இருக்கும், போடும்போது குழந்தை விழுந்துட்டு வச்சுக்கிடுங்க, குழந்தைய காப்பாத்துறதுக்கு தாயம் விழுந்துருவா. அப்ப எல்லாருக்கும் பில் போட்டு 1 லட்சம் போடுவீங்களா? புத்திசாலித்தனமா நடக்கட்டுங்கிறேன். கிராமத்தில் சொல்ல கேணத்தனமா நடக்கிற ஆட்சி இது. எல்லாம் நீங்க சொத்து வாங்கிறீங்களா? உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா? இல்ல சார், எங்க சார் வெளியூர்ல இருந்து வந்து வாங்காதீங்க. எடப்பாடியார் முதலமைச்சர் ஆன பிறகு வாங்க, வரியை குறைப்பாரு. இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்தா வாங்கவே இல்ல, நீ வாங்க முடியாதுங்க. அதுக்கு அதோட பெர்சன்டேஜ் நீங்க 30% மேல நீங்க கேட்ட வேண்டி இருக்கும். கண்டிப்பா, அது என்ன உண்மைதான். நேத்து ட்ரம்ப் சார் போட்டது அதிகப்படியா வசூல் செய்யப்படுறது நம்ம மாநிலம். உண்மை. அடுத்த உரிமத்துக்கு 1000 ரூபாய். புருஷக்காரன் ஓடி போறான், டாஸ்மாக்கு இல்ல, கரண்ட் பில்லு 4000 ரூபாய். ஆமா, சம்பந்தமே இல்லாம. கரெக்ட் தானே சொல்றேன். அப்புறம் அப்ப கோவம் வராத, மக்களுக்கு கோவம் வராத, கொஞ்சம் தான் எவ்வளவு உங்களுக்கு. இது ஒரு சொல்றோம்ல, இது ஒரு கன்றாவி ஆட்சி. மக்கள் இப்போ ரெடியா இருக்காங்க. எப்போ சீக்கிரம் அதுக்கு ஒரு முடிவு வரும். அதான் உண்மை. நீங்க சொல்ற மாதிரி தான் நானும் என் பங்கு சொல்ல. சரி, இல்ல உண்மையை தானே, உண்மை பேசுவோம், நம்ம உடைச்சு தானே பேசுவோம். கண்டிப்பா. நீங்க என்ன சொல்றேன், நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு ஆய்வு கூட்டத்தில் அவர் சொன்னாருங்க, உண்மை. இந்த உலகமே ஒரு கொடூரத்தை அடைஞ்சு நம்ம கஷ்டப்பட்டோம். கொரோனா, கண்டிப்பா வெளியே வர முடியாது, பைத்தியமா இருந்தோம். ஒரு வருமானம் கிடையாதுங்க. 50,000 கோடிக்கு மேல அதை டேர்ன் ஓவர் பண்ணி அந்த எல்லாருக்கும் சம்பளம் போட்டு கொண்டு போனேன்னு எடப்பாடியார் ஆய்வு கூட்டத்தில் சொல்லும்போது புல் அடிச்சிட்டு இருக்கு. எனக்கு உண்மையிலேயே நடத்த முடியாதுங்க. என்ன ஒரு கஷ்டம் அப்படி வரக்கூடாது, அந்த உலகத்துக்கே வரக்கூடாது.
அப்போ ஆட்சி நடத்துறதாங்க கஷ்டம். இப்போ எல்லாம் இருக்கு. வாக்கிங் போறாராம், நிறைய ஒரு மாரத்தான் ஓட்டம் தான் நடக்குது. இன்னும் யார் அந்த சார் சொல்ல முடியல. ஆமா, யார் அந்த சார்? அதனால தமிழ் வாத்தியார்களை இப்ப சார் நீ பேசுறது இல்ல, உள்ளேனையா வணக்கம் ஐயா தான் பேசுறாங்க. சாருன்னே அதர ஆரம்பிச்சிடுறாங்க. சார் நீ பேசுறது இல்லைங்க. சார்னால ஞாபகம் எவ்வளவு பெரிய காலேஜ், எவ்வளவு க்ளூ நம்மளே கண்டுபிடிச்சு கொடுத்தோம். இப்பவுமே இப்ப வந்து ஆன்சரே சொல்ல மாட்டேன்றாங்க. வேங்கவயல் என்ன சொல்லியிருக்கா? யாரு நீ? அதுக்குள்ள கூட்டணிக்குள்ள விசிகால என்ன சண்டை நடக்கு? ஏன் தப்பு பண்ணோம்? எந்த கட்சின்னு என்ன தவறு பண்ணனுக்கு என்ன திமுக இருந்தா டிஸ்கவுண்டா? அது மட்டும் ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குன்னு. ஸ்பெஷல் ஆஃபர் ஆஃபர் தான் கேளுங்க. இந்தியாவின் நம்பர் 1 முதல்வர், இந்த நம்பர் 1 டீலர் நீ வசந்தகுமார் எங்க இருக்காரு? வசந்தகுமார் சொல்லுவார் இந்தியாவின் நம்பர் 1 டீலர். இது இந்தியாவின் நம்பர் 1 முதல்வர் இருக்காரு. காமெடியா இருக்கு. இந்தியாவில் நம்பர் 1க்கு காரணம் சொல்லு. பேசிக் ஸ்ட்ரக்சர். அதுக்கு முன்னாடி காமராஜர் தலைவர் அண்ணா புரட்சி போட்ட ஸ்ட்ரக்சர்ல நிக்குது. இருக்கு சில விஷயம். ஏன் உயர்கல்வி யார் அதிகம் கொண்டு வந்தா? ஐடி யார் கொண்டு வந்தா? தலைவர். பேச நாங்க போட்டு வந்திருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லா அந்த நிறைய சாலை வசதி மட்டும் இல்ல, காமராஜரும் செய்தார் இல்லைன்னு சொல்ல. அதிக விரிவாக்கம் பண்ணி எல்லா இடமும் அப்பமே 22,000 வழித்தடங்கள். புரட்சி தலைவர் BAO அந்த அந்த பதவி தெரியுமில்ல? அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அரசாங்க சொத்து எங்க இருக்கு? எல்லாமே நிறைய அங்க இருக்கு. கேள்வி தோங்கணும். இது கர்ணங்க ஒரு பரம்பரை மன்னராட்சியில் இருந்துங்க. அதை ஒழிச்ச ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இப்போ விஓ கேட்கறான், துப்பாக்கி வேணாங்க, இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுங்க, எவன் சுட்டுறான்னு தெரியல, மண் அழுது தடுக்குது. ஒருத்தன் செத்தாமலா தூத்துக்குடியில் கொடூரம் தானே. எல்லாம் நானே சொல்லிட்டு உங்களுக்கு ஏன் கேட்க முடியல தெரியுமா? உங்களுக்கு அந்த கஷ்டம் புரியுது. நீங்க பிரமிச்சிச்சு. ஏன்னா என்னால வந்து என்ன கேள்வி கேட்கறதுன்னு எனக்கு நீங்க சொல்றதுல நான் தாழ்மையா சொல்றேன். நிறைய விஷயம் தெரியுறதுனால நானும் கேள்வி நானே பதிலாயிடுறேன். நீ கேள்வி கேட்டா எனக்கு இன்னும் சிற்பி செதுக்கிற மாதிரி தான். இந்த பாறை எல்லா பாறையும் நீங்க செதுக்க முடியாது. கண்டிப்பா எல்லா விவாதத்திலையும் நீங்க கருத்து எடுக்க முடியாது. குறிப்பிட்ட பாதை அவருக்கு தெரியும். அந்த இதுதான் சிலை, கல் சிலையாகும். நிஜமாவே ரொம்ப நல்ல ஒரு அனுபவமாவே இருக்கு சார். ஏன்னா நீங்க பல விஷயங்கள் எனக்கு பெரியார் முதற்கொண்டு எம்ஜிஆர் முதற்கொண்டு பல விஷயங்கள் வந்து நீங்க ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க. அதாவது இல்ல, நான் அது தன்னடக்கமா சொல்றேன். 80 வருஷம் அரசியல படிச்சுட்டேன். தேடி போய் படிச்சேன். இதுக்காகவே தனி. ஆமா ஆமா, அரசியல்ல வந்துட்டோம் இல்லையா? அதுக்கு முன்ன இலக்கியம், அதுக்கு முன்ன இலக்கியம். இப்ப காலேஜ்லயும் பேசுவேன், அங்க அரசியல் பேச மாட்டேன். அது என்ன ஜாலியா இருக்குங்க. இப்ப முழுமையா நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க. இல்ல, 2 இருக்கு. 2 இலக்கியம், அரசியல், சினிமா இருக்கு. 3 சினிமா இருக்கு. பன்முகம் திறமை கொண்டவர் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓட்டம் நதி நின்னா குட்ட மரணம். நதி. நீங்க வந்தவனே சொன்னீங்க நட்சத்திர பேச்சாளர்ன்ட்டு. நான் அந்த அளவுக்கு நான் சொல்லல, அம்மா கொடுத்தாச்சுங்க. நானே என்ன சொன்ன மாதிரி சொல்றேன். அடிக்கிறவங்கள மாணவர்களை அங்க போய் அரசியல் பண்ணக்கூடாது. அண்ணாவே இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஒரு கட்டத்தில் அவங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க படிக்க போன்னு சொல்லிட்டாரு அண்ணா. மாணவர்கள் படிக்க போனோம், அரசியலுக்கு வராண்டான்னு சொன்னார். அந்த தலைவனுக்கு வழிதான் இங்க புரட்சி தலைவர். வழிமாறி போற ஒரு ஆளு தான் கருணாநிதி. இப்போ மகன் ஆட்சி நடக்கல. எல்லா ஸ்கூல்லையும் நிறைய இடத்துல பாருங்க, அசோக் நகர் ஸ்கூல் பக்கத்தில் நான் வாக்கிங் போகிறது எங்கள் ஏரியா, ஸ்டாலின் படமும் அவருக்கு படமும் ஒன்று வச்சிருக்கு. உதயநிதி படத்தை ஒன்று வச்சிருக்கு. நான் கேட்குறேன், நான் முதல்வன் புதுமை பெண்ணின் திட்டம் 1000 ரூபா. நாங்களே எவ்வளோ திட்டம் கொடுத்துருக்கோம். ஸ்காலர்ஷிப்பு அந்த காலத்துலேருந்தே இருக்கு. நானே படிக்கும்போது வாங்கியிருக்கேன். ஆனால் எங்கேயும் அரசியல் வந்ததில்லை. இங்கே திமுக மெம்பரை போய் ரூபா வாங்குற நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னால் அங்கே போய் ரகசியமாக திமுக உறுப்பினர் அட்டையை வாங்க. இந்த உறுப்பினர் அட்டை என்ன ஏடிஎம் கார்டா வாழ்க்கையில்? இல்லை, பணம் வாங்குறது போஸ்ட் தானே ஒட்டணும். இது எதுக்கு ஸ்டூடெண்ட்ஸை கெடுக்குறீங்க? அதிகமாக கெடுத்துருங்க. கருணாநிதிக்கு பாட புத்தகம் 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் எல்லாம் எதுக்கு? அப்போ உண்மையை சொல்லுங்க. திருவாரூர்லேருந்து திருட்டுறையில் ஏறினார், அங்கேருந்து ஆரம்பிங்க. உண்மையை பேசுது. என் தலைவர் பேசுனா உண்மை தானே வருது. என் தலைவருடைய வரலாறு வெளிப்பட தானே போராடி வந்தாரு. அதனாலதான் கையெழுத்து முதலமைச்சர் ஆவி 77 முதல் கையெழுத்து வறுமை எனக்கு தெரியும் வயிற்றுல அடிச்சு சொன்னார். சத்துணவு திட்டம், காமராஜருடைய மதிய உணவு திட்டம், அது சத்துணவு திட்டம். எங்க அப்பா திமுகன்னு சொன்னோம்ல,
எங்க அப்பா எங்களுக்கு வரமே போக்கல, கட்சி கட்சின்னு எல்லாமே நாசம் பண்ணிட்டாரு. அப்போ சோறு சாப்பிட்டது புரட்சி தலைவருடைய சத்துணவு திட்டத்தை சாப்பிட்டு தாங்க நான் வந்தேன். அப்போ இப்படி எத்தனை இருப்பான், உண்மையை சொல்லணும். அப்படி திட்டங்களை கொண்டு வரணுமா? காலை உணவு திட்டம் இருக்குல்ல, இதுக்கு கனெக்டிவ் தானே. அங்க புரட்சி தலைவர் சாப்பிட்டுட்டு அவர் தட்டா அவரே கழுவிருக்காரு, அடுத்தவங்க இதை எடுக்கல. அங்க எடுத்து பார்த்துட்டு இவரை போய் தொடங்க வச்சிருக்கு, அங்கேயே கையை கழிட்டாரு, அங்கேயே வந்து அதை அப்படியே போட்டுட்டாரு. இவங்க அணப்பக்கம் எல்லாம் கூட்டிகிட்டே போறது இல்லை. எடப்பாடியார் அணப்பக்கம் வந்தாச்சுன்னா செருப்பை கலத்திடுவாரு. பூவை கொடுத்தா பூவை தானே போடணும். இவரு பூவை கொடுத்தாச்சுன்னா பூ கூட தூக்கி போட்டாச்சு. மகனை போய் சாப்பாடு அன்ன தர்மத்தை ஆரம்பிக்க வச்சாச்சுன்னா அந்த தட்டு இருக்குல்ல, அந்த கரண்டி அன்ன கரண்டி அதை தானே போடணும். இலையில அன்ன கரண்டி சேர்த்து போட்டாச்சு. அவன் அதிகாரிகள்லாம் தலையில் அடிக்கான். அப்படிதான், எதுன்னு ஒண்ணுமே தெரியாது. நீங்களே பிரமிச்சு போயிருக்கிறீங்க. உங்களுக்கு அடுத்த கேள்வி வரல, இறுதி கேள்வியே வரல. ஓகே சார், இப்ப என்னன்னா சமீபத்துல வந்து எடப்பாடி சார் வந்து ஒரு பொதுக்கூட்டம் அங்க போயிருந்தாங்க. உழவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அந்த இடத்துல வந்து ஏன் அம்மா போட்டோ வரலன்னு ஒரு சர்ச்சை வந்தது. நீங்க கேள்வி தப்பு. அவரு போடலங்க அங்க. அதாவது அந்த உழவர்கள் நடத்துற ஃபங்க்ஷனுங்க, அது வந்து எல்லாருக்கும் பொதுவான ஃபங்க்ஷன், விவசாயத்துக்கு. உங்களுக்கு இதுல ஒரு உபரி தகவல் சொல்றேன். தேவயானி கணவர் ராஜகுமாரன் டைரக்டர், நாங்கள் ரெண்டு ஒரே டைம் டைரக்டர். நான் காமராஜ், அவர் வந்து நீ வருவாங்க. அவருக்கு எடப்பாடியார் பக்கத்தில் தோட்டம்லாம் இருக்கு, கெஸ்ட் ஹவுஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கே வச்சுருக்காங்க. அங்கே ஒரு நாள் உழவர்கள் வந்து சொல்கிறாங்க, கடைசியாக ஆட்சி முடிகிற நேரத்தில் எல்லாரும் அந்த காவிரி நீர் இருக்குல்ல, அங்கேருந்து வருது இல்லையா, ஒரு பகுதியில் வந்தாச்சுன்னா அவங்க போய் எண்ணமங்கலன்னு நினைக்கிறேன், அந்த பகுதியெல்லாம் வறண்டு போய் கிடக்கான். அங்கே அந்த அணையில் உள்ள வெள்ளத்தை, காவிரி நீர் வருது இல்லையா, அதை அந்த பாதையில் கொண்டு வந்து இன்னொரு அணையில் கொண்டு வந்து அங்கே கொண்டு சேர்த்தாச்சுன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 800 ஏக்கர் விளம்பரம் என்ன சொல்கிறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வெளியே கையை கழுவிட்டு கையெழுத்து போட்டுறாங்க, பப்ளிசிட்டியே கிடையாது. அந்த மாதிரி பண்ணால்தான் அங்கே விவசாயிகள், புரியுதா? இது நான் கேள்விப்பட்டது, அங்கே விவசாயிகள் சொன்னது, சந்தோஷப்பட்டேன். அப்போ அந்த இதில் மாநாடு அவங்க நடத்துகிறாங்க, கண்ட்ரோல் அவங்க. அதான் நடத்தினவரே பேட்டி கொடுத்துறாங்க, அந்த சங்கத்தை சேர்ந்தவர். அவங்க நடத்துற இடத்துல அவங்க நடத்தினதா. ஆனா இருந்தாலும் வந்து வைக்க கூடாதுன்னு இல்லைங்க, அது வந்து பார்வைக்கு வராம போயிட்டு. ஓகே, அத வந்து பொதுவா எல்லாரும் இருக்குனாலதான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏன் இந்த இடத்துல அம்மா போட்டோ வரல, அவங்க போட்டோ வரலன்னு கேள்வியை வந்து இப்படிதான் கொண்டு வராங்க. நீங்க தான் இது இந்த பத்திரிகைக்காரங்க, உங்களுக்கு என்ன தெரியுமா, உங்களுக்கு நிறைய வேலை கிடையாது, உங்களுக்கு வேலை வெட்டி கம்மியாகி போச்சு. நீங்க இப்பதான் தெளிவா எல்லாரும் பிரச்சனையாகி அவங்க தான் நிகழ்ச்சி நடத்தினாங்க, அது மூலியமா தான் வந்தது. அவர் தெளிவா இருக்காரு. இன்னைக்கு வந்து அமைச்சர் கூட்டத்தை இந்த கருத்து சொல்றதுக்கு இன்னைக்கும் போயிட்டு வந்திருக்காரு செங்கோட்டை சார். அவர் எங்க போனாலும் விடாம துரத்தி, நீங்க துரத்தி கேள்வி கேட்டு, அது உங்களுக்கு பத்திரிகைக்கு ஒரு செய்தி. அப்படி செய்தி கொஞ்ச நாள் நீங்க ஒரு 4 நாள் ஓட்டிட்டே, அவ்வளவுதான். அவரே தெளிவா சொல்லிட்டாரு, என்னை வச்சு எதுவுமே பண்ண முடியாது, என் தலைவன் அவர் சொல்லிட்டாரு. சார், நம்மளோட நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். ஃபைனலா ஒரு கேள்வி. இறுதின்னு எத்தனை இறுதின்னு வருதோ சொல்லுங்க. சரி, ஏன்னா உங்ககிட்ட அவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அதை கொஞ்சம் தானே பேச முடியும். ஒரே டைம் வந்து ஆமா கொஞ்சம் தான் சொல்லணும். டிஃபன் தான், அங்க வந்து சாப்பாடு வைக்க கூடாது. சரி, ஓகே சார், எனக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுங்க. இப்ப கூட்டணி விஜயுடனா இல்ல பாஜகவுடனா? கூட்டணி வந்து எப்பவும் தலைமை தான். கூட்டணி சொல்ல அதிகாரம் எனக்கு கிடையாது. ஆனால் ஒரு சாமானியனா ஒரு போக்கில் இருந்து சொன்னால், கூட்டணிங்கிறது ஒரு கட்சிங்கிறது ரயில் இன்ஜின், அந்த கூட்டணிகள் ரயில் பெட்டிகள். அஇஅதிமுக ஒரு ரயில் இன்ஜின், திமுக அங்கே ஒரு ரயில் இன்ஜின். பெட்டிகள் வரணும், தண்டவாளம் ரெடியாக தான் இருக்கு, ட்ராக்கில் ஏறணும். அது வரும்போது கூட்டணி பெரும்பான்மை ஆட்சிக்கு சப்போர்ட், அதை நான் இல்லைங்கல்ல, அது இந்தியா ஃபுல்லாக உள்ள கணக்கு. அப்போ எங்கிட்டையும் கூட்டணி வரும், அதை இப்போ நம்ம சொல்ல முடியாது, தலைவர் அது எங்களுக்கே சொல்லுவார். அப்போ மக்கள் எதிர்பார்க்குற கூட்டணி வரும்னு அப்படி சொல்லிட்டே இருக்காரு, அது நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற அந்த கட்சிகள் உள்ள கொண்டு வந்து சமபந்தி விருந்து வைக்கிறது தலைவர் கையில் இருக்கு. நாங்களும் அந்த விருந்தில் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கும், மைக்கு பிடிச்சி பேசுறதுக்கும் ரெடியாக இருக்கும், அது அமையும். உங்க பதிலுக்கு வந்து ரொம்ப ஆவலா இருக்கும். கண்டிப்பா இந்த சந்திப்பு வந்து மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப நன்றி சார், உங்களோட பொன்னாட நேரம் எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.